மலர் சீரியல்ல மலரா நடிச்ச நம்ம பிரீத்தி சர்மா அதிலிருந்து விலகறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த ஒரு அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். சன் டிவில ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்த ஒரு சீரியல் தான் மலர். கிட்டத்தட்ட 400 எபிசோட்ஸ் தாண்டி சூப்பரா போயிட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா மலர் அப்படின்ற ரோல்ல நம்ம பிரீத்தி சர்மா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆல்ரெடி கலர்ஸ் தமிழ்ல திருமணம் சீரியல் பண்ணியிருந்தாங்க. சன் டிவில சித்தி 2 வழியா தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் மலர்ல நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் சடனா அவங்க குவிட் பண்றாங்க அப்படின்னு சொன்னதுமே எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த சீரியல்ல இருந்து நிறைய பேர் குவிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீரோயினே குவிட் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது என்ன சொன்னாங்கன்னா, அதாவது சீரியல்ல பிரெக்னெண்டா வர மாதிரியான சீன்ஸ்லாம் வருது. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபிள் இல்ல அப்படிங்கிறனாலையும், அவங்களுக்கு சினிமா மேல தான் ஆர்வம் அதிகம் அப்படிங்கிறனால சினிமால வாய்ப்பு தேட போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம மலரா நடிச்ச பிரீத்தி சர்மா அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, மலர் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கஷ்டமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. மலர் ரோல விட்டு தரதுக்கு. பட் வேற வழி இல்லை அப்படின்னும் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ புது மலராக வரப்போகிற நம்ம அஸ்வதி இருக்காங்க இல்லையா, முதலும் காதலும் ஃபேம், இவங்க வந்து இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, இனி நான் தான் மலராக வரப்போகிறேன், எனக்கு உங்களோட ஆதரவுகளை எப்போதும் போல தாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மலராக நடித்த பிரீத்தி சர்மா குவிட் பண்ணி இப்போ அஸ்வதி உள்ள நினச்சிருக்காங்க. ஆக்சுவலி பிரீத்தி சர்மாவோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க, என்ன இப்படி குவிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நான் அஸ்வதி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு வந்து மலர் சீரியலில் யார் நடிச்சா நல்லாயிருக்கும், பிரீத்தி சர்மாவா இல்லை அஸ்வதியா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.